Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹோட்டல் டேஸ்ட்ல உருளைக்கிழங்கு போண்டாவும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான கெட்டி சட்னியும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த போண்டாவோட நல்ல ஒரு சூடான டீயோட காஃபியோட சாப்பிட்டோம் அப்படினா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த போண்டாவும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து போண்டாவுக்கு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கை வச்சு அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி செய்ய போகிற போண்டான்னு பார்த்தீங்கன்னா நான் செய்கிற அளவில் ஒரு 13லேருந்து 15 போண்டா நீங்கள் செய்யலாம். அதுக்கு வந்து ஏற்கனவே உருளைக்கிழங்கை நல்லா குக்கரில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருக்கிறது 2. நீங்கள் வந்து இதை கிராமில் கேட்டிங்கன்னா ஒரு 1/4 கிலோலேருந்து கொஞ்சம் கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 250 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா உப்பு போட்டு 1/4 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். மசிச்சதோட அளவு மெஷரிங் கப்பில் 2.5 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு உடச்சது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த போண்டாவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற கடுகு நல்லா பொரிஞ்சு கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் செவந்து வரட்டும், கருகிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்குறேன். இதில் நீங்கள் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம், ஆனால் நல்லா பொரிய விட்டுருங்க. இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த போண்டாவுக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காரம் தான். அதனால் நான் 5 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்து கொஞ்ச நேரம் அதை வதக்கிட்டு இருக்கேன். அது வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வந்து பொடியாக நறுக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது இருக்குது. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் நல்லா நறுக்கி போட்டு சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம்னு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1 கப் அளவுக்கு இருக்கும். அதை போட்டுட்டு வெங்காயம் நிறம் மாறக்கூடாது, நல்லா வெந்து வரணும். இது வெந்துட்டுருக்கப்பே இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்ப 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதனால் இப்போ 1/2 டீஸ்பூன் போட்டு வதக்கி இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கப்ப மஞ்சத்தூளையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதோடய சேர்த்து வதக்கணும்னா அதுவும் போய் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரணும். அதாவது வெங்காயம் வெந்திருக்கணும், நிறம் மாறக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிறப்ப போண்டாவில் கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தீயை வந்து நல்லா மிதமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் நல்லா மசித்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்போ கடைசியாக ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து கொத்தமல்லியில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா உருட்டினோம் அப்படின்னா நம்ம போண்டா போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த போண்டா செய்கிறதுக்கு போண்டாவோட நம்ம மேல் மாவு செய்ய போகிறோம், அதாவது பஜ்ஜி மாவு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 13லேருந்து 15 போண்டா போடுறதுக்கு தேவையான மாவு தான் இப்போ நம்ம கலக்க போகிறோம். இப்போ 1 கப் அளவுக்கு கடலை மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/3 கப் அளவுக்கு அரிசி மாவு. நீங்கள் எந்த அரிசி மாவு வேணால் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா 1/4 கப் போட்டுட்டு இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து காரத்துக்கு 2 வகையான மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். ஒன்று நிறத்துக்கும் ஒன்று வந்து காரத்துக்கும். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது வந்து கலர் மட்டும்தான் இருக்கும், காரம் இருக்காது. காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இது உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து நம்ம குக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்க்க போகிறேன். ஏன் இது குக்கிங் சோடா போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு பஜ்ஜி ரொம்ப கல் மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு தான் சேர்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு குக்கிங் சோடா வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இதுக்கு பதிலாக நல்லா புளிச்ச இட்லி தோசை மாவு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க.
இப்போ கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா பஜ்ஜி மாவு வந்து கலந்துட்டேன். இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப வந்து தொரன்னு மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அதுக்குன்னு இட்லி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. இதை ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா கரண்டியோட பின்பகுதியை நீங்கள் இந்த மாவில் விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை லைட்டாக ஒரு கோட்டிங் வந்து அந்த ஸ்பூனில் இருக்கணும். அந்த ஸ்பூன் உள்ளே இருக்க மெட்டலும் தெரியக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கோட்டிங் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பஜ்ஜி வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், பதமாகவும் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து ஆறி இருக்கணும். ஆறினதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் போண்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நான் உருட்டினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 13 போண்டா வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஆற விட்டுருங்க, கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா தான் நம்ம போண்டா செய்யணும். இப்போ போண்டா செய்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அந்த மாவு மேலே எழும்பி வரணும். இந்த சூட்டுக்கு இருந்தால் போதும், ரொம்ப புகை பறக்கிற சூட்டுக்கு எண்ணெயை காய்ச்சிட வேண்டாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற போண்டாவை இந்த பஜ்ஜி மாவில் போட்டுட்டு அதை ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு நீங்கள் டிப் பண்ணிவிட்டு கீழ்ப்பகுதியை வந்து மேல் பக்கமாக வச்சு திருப்பி விடுங்க. அப்போ எக்ஸ்ட்ரா மாவு வந்து உங்களுக்கு சட்டியில் உதிர்ந்து வராது. இந்த மாதிரியே எல்லாத்தையுமே போண்டாக்களெல்லாம் போட்டுட்டு உடனே கிளறி கொடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் மிதமான தீயில வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கலந்து எல்லாமே ஒரே மாதிரி வெந்து சலசலப்பெல்லாம் அடங்குற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதிக தீயில வேக வச்சிங்க அப்படின்னா மாவாகவே இருக்கும். கம்மியான தீயில வேக வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் உறிஞ்சின மாதிரி இருக்கும். அதனால் மிதமான தீயில நல்லா இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா போண்டாக்களெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா போண்டாவையும் வறுத்து எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக எல்லா போண்டாவையும் ஒரே சட்டிலேயே போட்டுட்டேன். அடுத்து எண்ணெய் காஞ்சிருந்தனாலன்னு பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு போண்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டா ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து சூப்பரான சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்க போகிறேன். அதிகமாக பொட்டுக்கடலை சேர்க்கக்கூடாது. இதில் கூடவே காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரம் நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, நிறையா போடக்கூடாது, அப்போ வந்து கொத்தமல்லி சட்னி மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சரியாக இருக்கும். இதில் இஞ்சி புளி எதுவுமே சேர்க்க வேணாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக அரைச்சிக்கணும். அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் இந்த கெட்டி சட்னி போண்டாவுக்கோ வடைக்கோ இல்லை நம்ம பஜ்ஜி சாப்பிட்றதுக்கோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கடுகு போட்டிருக்கிறேன், காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா ஊற்றிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட சூப்பரான கெட்டி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த போண்டாவையும் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.